இட்லி வந்து புளிக்காத இட்லி, வெந்த இட்லி, செம இட்லிங்க. நீங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட இட்லி மாதிரி இருக்குது. தனுஷ் சார் வந்து இயக்கத்தில் வந்து சூப்பர்னு தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் ஏமாந்த கோழி ஆகிட்டார். ஏன்னா நல்ல நல்ல டைலாக்லாம் சத்யராஜுக்கு, நல்ல நல்ல டைலாக்லாம் அருண் விஜய் கொடுத்துட்டாரு. இவர் வசனமே இல்லாமையே வசனம் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு ஊமை படம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வசனமே இவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மினா கூட நடிப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்டு இவர் வர்ற சீன் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. தனுஷ் அண்ட் நித்யா மேனன் சீனில் வந்து நித்யா மேனன் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோன்னு தோன்ற அளவுக்கு செமையாக பண்ணியிருக்காரு. க்யூட்டாக லவ் சீன்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணாலேயே பேசுறது, அந்த நடிப்பில் மயக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் ரஜினி சாரோடைய, பழைய ரஜினி சாரோடைய 70s 80s ரஜினி சாரோட ஸ்டைல் வந்துட்டு போகுது அவருக்கு. அண்டு இந்த ஊருக்காரனா அந்த ஊருக்காரனா பார்க்காதரா, யார் மனுஷனுக்கு நல்லது பண்ணுறானோ அதை பாரு. அந்த டைலாக் வந்து எப்படி இருக்குதுன்னா, தமிழன் தமிழன் மற்றவெல்லாம் வந்தேரியில் ஓடுறா அப்படின்னு சொல்கிறத எதிர்க்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சாங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நித்யா மேனன் அண்ட் தனுஷ் காம்போ நல்லாயிருக்கு. அண்ட் ஷாலினிக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் வாய்ஸ் வந்து சூட் ஆகலை. ரொம்ப ஒரு கடினமான வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸுகள் சூட் ஆகலை, பட் அந்த கேரக்டருக்கு சூட் ஆகிருக்கு. அவங்க அண்ணனோட அவங்க அப்பாவோட அவங்கள பேசும்போது இங்கிலீஷில் நிறைய 3 பேருமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேர்ட்ஸுக்கெலாம் தமிழ் போடலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறாங்க, மீதிக்கெலாம் தமிழ் போடலை. அண்ட் வனிதா விஜயகுமாரும் இவரும் நெஜ லைஃப்பில் சண்டை போட்டுப்பாங்களா அதே மாதிரியே இருக்குது இவங்க சண்டைலாம். அதெல்லாம் ரொம்ப ரிலேட் ஆச்சு. அண்ட் படம் ஆஸ் அ ஹோல் வந்து சூப்பராக இருக்குங்க. இளவரசி பண்ணுற காமெடிக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாததாலையும் இந்த எல்லோரும் கத்துறாங்க இல்லையா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில், அதுலேயும் சரியாக கேட்குறது வரைக்கும் நல்லா இருக்குது. அது பார்த்திபனுடைய பிளாக் காமெடி சூப்பராக இருந்தது. அவருடைய நடிப்புக்கும் அந்த அவர் கொடுத்த வசனங்களுக்கும் சாமியாக இருந்தது. பார்த்திபன் வர ஒவ்வொரு சீனுமே என்ஜாயாக இருக்குது. ஆஸ் அ ஹோல் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஆபாசம் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணி 2-3 தடவை பார்க்கலாம். அண்ட் ராஜ்கிரண் சார், இந்த தனுஷ் சீன் எல்லாமே செம வைப்பு. மியூசிக்கு சூப்பர். டைரக்ஷனில் வந்து 7.5 தரேன் 10க்கு. நடிப்புக்கு வந்து 10க்கு 20 மார்க் தரேன் தனுஷ்க்கு. டைரக்ஷன் வந்து இன்னும் போக போக அவருக்கு இன்னும் நல்லா பண்ணுவார். பட் உஷார் இல்லைன்னு தான் சொல்லணும். தனுஷ் வந்து டைரக்டராக உஷார் இல்லை. ஏன்னா ரொம்ப மீட்டியான நல்ல நல்ல டைலாக்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இவருக்கு டைலாக்ஸ் ரொம்பவே கம்மி தான். இவர் டைலாக் இல்லாமல் நல்லா நடிக்கிறாரு. நல்ல டைலாக்ஸ்லாம் இவர் வச்சுக்கல அப்படின்றது எனக்கு தனுஷ் ரசிகையாக ஒரு வருத்தம். வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டான்டா, இனிமேல் அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்ககிட்ட போய் நீ வெற்றியே பெற முடியாதுன்னு சொல்லுவார் தனுஷ். அதெல்லாம் இவர் சொல்லுவார் சத்யராஜ். அதெல்லாம் ரொம்ப யோசித்து நல்லா எழுதியிருக்காங்க வசனம் எல்லாமே. எமோஷ்னலாக நல்லா இருக்குது. அவங்க சத்யராஜும் அருண் விஜயும் போட்டி போட்டு நடிப்பாங்க. அந்த சீன் எல்லாமே ஒவ்வொரு சீனும் என்ஜாய். அருண் விஜய் வந்து எல்லா படத்தையும் விட இது ரொம்ப பேரழகாக காமிச்சிருக்காங்க. யூஸ்வலாக வில்லனை காமெடியனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ விட நல்லா தெரியக்கூடாதுன்னு பிளாக் மேக்கப் போடுவாங்க. சந்தானம்லாம் பார்த்தீங்கன்னா பழைய படத்தெல்லாம் அவருக்கு வந்து தலையெல்லாம் அசிங்கமாக மொட்டை விட்டு ஒரு மாதிரி கோமாளி மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவர் அழகாக இருந்தால் இருக்கட்டும், தனுஷ் அப்படியே விட்டு நடிச்சிருக்காரு. எல்லா படம் விட அருண் விஜய் செம க்யூட்டாக செம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அது வந்து இவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அந்த ஈகோ கிளாஷ் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க மோஸ்ட்லி நேரடியாக பார்த்துக்கிறது கொஞ்சம் தான் கம்மி தான். ஆனால் எங்கெங்கேயோ இருந்துமே அவங்களோட ஈகோ கிளாஷ் வந்து அந்த ஜோ விஜய் குஷி பட ஈகோ கிளாஷ் மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பர் படங்க. இட்லி கடை குஷ்பு இட்லி மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். படம் பேர் வேணால் இட்லி கடைன்னு இருக்கலாம், ஆனால் ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு இட்லி கடை அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு இவ்வளோ பிரமாதமாக பண்ண முடியுமா படம் அப்படின்னு ரொம்ப ஒரு யோசனையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னா இதில் ரொம்ப ஆழமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் பின்பற்றினதை எல்லாத்தையும் பின்பற்றணும், அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், அதை வழிபடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏர்னிங்காக உறவுகளை விட்டுட்டு தனியாக போய் ஒரு வெளிநாட்டில் இருக்கோம். அதனால் ஒரு இறந்தவங்களை கூட பார்க்க முடியாத மாதிரிலாம் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. ஓவராலாக எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் சார் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அருண் விஜய் வந்து வில்லனாக
நடிச்சிருக்காரு. அவர் வந்து கடையை கொளுத்தின உடனே நாங்கள் நினச்சோம் போயிட்டு அருண் விஜயை வெட்டிடுவார் அப்படி தான் நினச்சோம். கடைசியில் அவர் வெட்ட மாட்டார், லாஸ்ட்டாக வேறு ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி பார்த்திபன் சார் கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறாரு, அதில் வந்து ஹீரோக்கு நல்லது பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னா அது பார்த்திபன் சாரால் தான் மட்டும்தான் முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவியோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா அந்த என்ஜாமி பாட்டுன்றது வந்து அந்த மண்மனம்காக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு தகுந்த பாட்டு அது, அந்த பாட்டுக்கே அவார்டு கொடுக்கலாம். தனுஷ் இந்த படத்துக்கு நிறைய அவார்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் வாங்காத அவார்டு இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பர். தனுஷ் அண்ணனுக்காக ஒரு பாட்டு நான் வச்சுருக்கேன், அதை பாடிடுறேன். பாட்டு மட்டும் அப்படிக்கா போய் பாடிடலாமா?